இந்த காளமாட்டை கண்டதும் என்ன செய்கிறான், அதை போய் வணங்குறான். அப்போ காளமாட்டை வணங்குற கூட்டத்துக்கு முன்னோடி யார்? இவங்க தான். நம்ம நாட்டில் உள்ள பிராமணர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதனால் இவங்களுக்கு மத்தியில் எப்போதுமே ஐக்கியம் இருக்கும். இப்போ காளமாட்டை வணங்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து பார்க்குறாங்க. அப்பா செய்யாதீங்க, என்ன பின்பற்றுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அவரை ஒரு ஓரமாக உட்காருங்கன்ட்டான். மூசா வர்ற வரைக்கும் இந்த காளமாட்டை தான் வணங்கிட்டு இருப்போன்ட்டான். லன்னபரஹ அலைஹி ஆக்கிஃபீன் ஹத்தா எர்ஜா இலைனா மூசான்ட்டு. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க தூர்சினா மலையிலிருந்து. இந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாம் காளமாட்டை வணங்கிட்டு இருக்கிறாங்க. கோபத்தில் கையில் இருந்த தௌராத்தை தூக்கி வீசிடுறார். அவ்வளோ கோபம் அவருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிக்கிறார். நான் உடனே பொறுப்பாக விட்டுட்டு போனால் இவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, என் தாடியை விடுப்பா, நீ என் தலைமுடியை விடு. இதுதான் நான் இவங்கள்ட்ட சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டாக பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவன்கிட்ட சாமிரிட்ட வர்றாங்க. நீ தான் காரணமா, ஏன்பா நீ இப்படி பண்ண? கால மா ஹத்துபுக்க யா சாமிரி, என்னாச்சு உனக்குன்னு. அப்போ அவன் சொல்கிறான், குரானில் இன்னைக்கு ஓதுன வசனங்களில் வருது, நான் ஜிப்ரீலுடைய கைப்பிடி மண்ணை எடுத்தேன், அதை போட்டேன், எல்லாரும் போட்டாங்க, அது காளமாடாயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க, இனிமே யாரும் ஒன்றை தொட முடியாது, நீ அடுத்தவங்கள தொட முடியாது. லா மிசாஸ், அவனை யார் தொட்டாலும் அவனுக்கு தொற்று நோய் வந்துடும், இவன் யாரை தொட்டாலும் அவங்களுக்கு தொற்று நோய் வந்துடும், என்ன தொடாதேன்றான். லா மிசாஸ்ங்கிற ஒரு சாபம் அவனுக்கு. இந்த பிராமணர்களும் அடுத்தவங்களை கண்டு தீண்டாமின்னு சொல்லி ஆக்கி வச்சிருக்கானா இல்லையா? அதான் அது. இந்த சாமிரியுடைய வம்சாவளி தான் இங்குள்ள இந்த ஆரியர்கள் எல்லாம் அதிலிருந்து வந்தவ தான். சாமிரி வம்சாவளி தான் இவன். நான் என்ன சொல்ல வந்து, இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு அற்புதங்களை அத்தாட்சிகளை காட்டியும் கூட ஒரு அற்பமான ஒரு இனங்க மந்திரத்துக்கு மயங்கரம். சாமிரி காட்டின ஒரு வித்தை தானே, நகையை போகிற காலமாட்டமாக காட்டினது. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் வித்தைகளுக்கு பின்னால போயிடுறோம். யாராவது சூனியக்காரன் ஜோசியக்காரன் ஏதாவது சொல்லிட்டா உடனே அதை நம்பி போயிடுறோம். இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிறான். அப்போ நபிமார்களுக்கே சூழ்ச்சி செய்த இந்த கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் அட்டூழியங்கள் அநியாயங்கள் செய்கிறான்னு சொன்னால் அதில் ஆச்சரியம் இல்லை. அவர்கள் இயல்பிலேயே அந்த சுபாவம் தான். அவன்கிட்ட இருந்து நீங்கள் நன்மை எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ பார்க்குற ஒரு பெரிய அரபு நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பதற்றத்தில் இருக்குது. உலகம் எங்கே போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய நமக்கெல்லாம் அச்சத்தை தருது. அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு வட இந்தியாவில் மதவெறி எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, பெரிய ஆளுகள்கிட்ட இல்லை, சின்ன குழந்தைகள்கிட்ட கூட மதவெறி. வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு 3 இந்து பசங்க சேர்ந்து ஒரு முஸ்லீம் பையனை நாங்கள் வணங்குற கடவுளுடைய பேரை சொல்லுன்னு சொல்லி அடிச்சிருக்கிறான். சின்ன பசங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறான். நிலைமை அங்கே அப்படி இருக்கு. ஸ்கூலில் டெல்லியில் ஒரு 10 வயசு முஸ்லீம் பெண், அந்த பிள்ளைய மற்ற பிள்ளைங்களெல்லாம் சேர்ந்து உங்கள் மதம் ரொம்ப கெட்ட மதம், ரொம்ப மோசமான மதம் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை தாய்கிட்ட வந்து கேட்குது, என்னம்மா ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களையும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு நம்ம நாட்டுடைய சூழ்நிலையும் மோசமான சூழ்நிலை. ஏதோ தென்னிந்தியா தமிழ்நாடு எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். இதையும் எப்படியாவது மாற்றுவதற்கு தான் எல்லா தகிடுதித்த வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. ஆக ஒரு பக்கம் அங்கே யூதர்களுடைய அட்டூழியன்னு சொன்னால் இங்கே ஆரியர்களுடைய அட்டூழியத்தை பார்க்கிறோம். இப்படி என்னங்க உலகம் எல்லாம் ஒரு பதட்டமும் போருமாக இருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா இதற்கான தீர்வு என்னங்க? எல்லாரும் சொல்கிறது அதுதான். இனி முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் வந்து யாரும் கட்டுப்படுற மாதிரிலாம் தெரியல. அல்லாவே யாரை தலைவராக ஆக்கி தேர்ந்தெடுத்து அனுப்புவானோ அவர் வர்ற வரைக்கும் உலகம் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட நபர் யாரு தான்? மஹதி தான். மஹதி வரக்கூடிய காலம்தான் நெருக்கத்தில் இருக்குமோ. அந்த மஹதி வருவார் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய பேர் பொய்யாக நான் தான் மஹதின்னு சொல்கிறான். மஹதி வர்றது அவர் மக்கால தான் வருவார், உலகத்தில் வேற எங்கேயும்லாம் வரமாட்டார். அவர் இனங்க வெளிப்படுகிற இடம் எதுதான்? மக்கா தான். அவர் மக்கால வந்து ஹஜர் அஸ்வத் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பார். அவர் எப்போ வரணும்னு அல்லாஹ் நாடுறானோ உலகத்தில் இருக்கிற அவுலியாக்கள் எல்லாம் மக்கா போயிடுவாங்க. எல்லாம் அங்கே தான் இருப்பான். எல்லாருமே அங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம் வரும், இவர் தான் ஹலீஃபாங்கிற ஒரு சத்தம் வரும். அப்போ எல்லாருமே அவர்கிட்ட பையத் செய்வாங்க. யார்கிட்ட? மஹதிட்ட. அந்த மக்களை கூப்பிட்டு கொண்டு அவர் மதீனா வருவார். மதீனாவிலிருந்து ஒரு படையை தயார் பண்ணி கொண்டு அன்னைக்கு இருக்கிற யூத கிறிஸ்தவர்களோடு அந்த மஹதி என்னங்க போர் செய்வார். இந்த மஹதி போர் செய்வாங்க. 3 நாள் இதுதான் நடக்கும். 3ஆவது நாள் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்? வெற்றியை கொடுப்பான்.
மஹதி அலைஹிஸ்ஸலாம் இப்படி என்னங்க உலகத்தில் அவங்க பல இடங்களை வெற்றி கொள்வாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அடுத்து யார் வருவான்? தஜ்ஜால் என்ன செய்வான்? வருவான். மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு தஜ்ஜால் என்னங்க அடுத்து என்னங்க வருவான். தஜ்ஜால் வரும்போது எங்கே வருவான்? எல்லாமே ஹதீஸுகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் வரக்கூடிய இடம், அவனுடைய தன்மைகள் என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தஜ்ஜால் வரும்போது ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குது, பயங்கரமானது. இந்த அளவுக்கு ஹதீஸில் வருது. முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் தொழுதுட்டு முடிப்பாங்க. தொழுது முடித்த பிறகு இப்படி ஒரு செய்தி வருமா, பூமிக்கு கடவுள் வந்திருக்கிறான்னு சொல்லி. பூமிக்கு யாருங்க? கடவுள் வந்திருக்கிறான்னு சொல்லி. மக்கள் எல்லாம் அதிரங்க கடவுள் வந்திருக்கிறானா, அல்லாஹ் வந்திருக்கிறானா, போய் பார்க்கலாம் அப்படின்னு தொழுதுட்டு ஒரு கூட்டம் போய் பார்க்க போவாங்க. பள்ளிவாசல் இருந்து தொழும்போது முஸ்லீம்லாம் இருப்பாங்க. வெளியில் போய் தஜ்ஜாலை பார்த்ததும் காஃபிராக போயிடுவாங்க. தஜ்ஜாலை பார்த்ததும் காஃபிராக ஆகிடுவாங்க. அவ்வளோ பெரிய குழப்பம் தஜ்ஜால் வருகிற போது நடக்கும். அதனால தான் ஹதீஸில் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் திரும்ப 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 பாதுகாப்பு தேடுமாறு சொல்லப்பட்டது. தஜ்ஜால் வர்ற நேரத்தில் யார் ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்களோ, ஏன்னா தஜ்ஜால் பல மாயாஜாலங்களை காட்டுவான், பல வித்தைகளை காட்டுவான், எல்லாம் உண்மையாகவே தெரியும். அந்த நேரத்தில் யார் சத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் விசாரணை கிடையாது. விசாரணை இல்லாமல் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சொர்க்கம் போயிடுவாங்க. மஹதி, அதுக்கப்புறம் தஜ்ஜால்.